தொடங்குகிற பொழுது அவமானப்படுத்தினார்கள். நான் தனியாகவே நின்றேன். தனியாகவே அந்த நெடிய கொடிய பயணத்தை நான் மேற்கொண்டேன். கடுமையான வலியை தரக்கூடிய வேதனை தரக்கூடிய அந்த பாதையிலே நான் பயணித்த பொழுது தனியாக பயணித்தேன். ஆனால் இன்றைக்கு அதே பயணத்தை மேற்கொண்டிருக்கிற பொழுது என் தமிழ் சமூகத்தினுடைய லட்சக்கணக்கான இளைஞர்கள் என் பின்னால் இருக்கிறார்கள் என்று எண்ணுகிற பொழுது இந்த நேர்மைக்கான வலிமையை நான் உணர்கிறேன். அன்பிற்குரியவர்களே, உணர்கிறேன். அதனால் தான் என்னுடைய முதல் பணியை நீலகிரி மாவட்டத்தின் கூடலூரிலே நான் தொடங்கிய பொழுது அங்கே என்னுடைய அலுவலகத்திலே என்னை அறியாமல் ஒரு வாசகத்தை எழுதினேன். என்னை அறியாமல் நான் ஒரு சாதாரண ஒரு எளிய விவசாயியுடைய பிள்ளை. அந்த கிராமத்திலே நான் அறிந்திருக்கிறேன். அந்த கிராமத்து மக்களினுடைய உழைத்து இழைத்து களைத்து போன அந்த எளிய மக்களினுடைய வறுமையையும் வெறுமையையும் அறிந்த காரணத்தினால் என்னுடைய முதல் பதவியை பெற்றபோது என்னை அறியாமல் என் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் என்னுடைய அலுவலகத்தினுடைய அந்த சுழற்சியிலே எழுதி வைத்தேன். என்ன தெரியுமா அந்த வாசகம்? உனக்கு அதிகாரம் இருந்தால் அதனை ஏழைகளுக்கு பயன்படுத்து என்றுதான் எழுதியிருந்தேன். இஃப் யூ ஹேவ் பவர் யூஸ் இட் ஃபார் தி புவர் என்று எழுதியிருந்தேன். உனக்கு அதிகாரம் இருந்தால் அதனை ஏழைகளுக்கு பயன்படுத்து என்று என்னை அறியாமல் என் உள்ள கிடக்கையாக இருந்த வாசகம் இங்கே என்னுடைய அலுவலக சுழற்சியிலே வெளிப்பட்டது. அப்படித்தான் நான் என்னுடைய பயணத்தை தொடங்கினேன். ஆனால் பயணத்தை தொடங்குகிற பொழுது உனக்கு அதிகாரம் இருந்தால் ஏழைகளுக்கு பயன்படுத்தி என்று நான் முயற்சித்த போது என்னுடைய அதிகாரத்தை முழுமையாக இந்த நாட்டினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு பயன்படுத்த முடியவில்லை. அப்பொழுதுதான் நான் எண்ணி பார்த்தேன், எது தடைக்கல்லாக இருக்கிறது என்று நான் எண்ணி பார்த்த பொழுது அந்த தடைக்கல் வேறொன்றும் இல்லை, லஞ்சமும் ஊழலும் தான். என்னுடைய அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அதிகாரம், IAS அதிகாரியாக நாம் பெற்றிருக்கக்கூடிய அந்த அதிகாரம், அல்லது எந்த நிலையிலும் நாம் பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம், அது எம்முடைய அதிகாரம் அல்ல, மாறாக எம்முடைய உழைக்கக்கூடிய சாதாரண மக்களிடத்திலிருந்து கிடைத்த அதிகாரம். எனவே எனக்கு கிடைத்த அதிகாரத்தை என்னுடைய மக்களுக்கு நான் அந்த மக்களுக்கே திருப்பி செலுத்துவதற்கு தடையாக இருந்தது ஊழல், லஞ்சம் என்று நான் கருதிதான் என்னுடைய வாசகத்தை மாற்றினேன். அன்றைக்கு மாற்றப்பட்ட வாசகம்தான் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்று. எனவே இன்றைக்கு இந்த